பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஓய், என்னாச்சு? கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கா? தெரியலடா, எனக்கே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. கோவிலுக்கு போகணும்னு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன், அப்புறமா என்ன இப்போ ஒரு மாதிரி இருக்க? எனக்கு என்னமோ விஷயத்துல நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு தோணுதுடா. ஆமா, தப்புதான் தப்புதான். என்ன? ஐயோ, நீ என் விஷயத்துல தப்பு பண்ணுவியாமா? அதெல்லாம் இல்லம்மா. இல்ல ருத்ரன், எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது ருத்ரன். உன் லைஃபையே நான் எங்கேயோ ஸ்பாயில் பண்றேன்னு தோணுதுடா. கடவுள் கிட்ட பேசும்போது தான் எனக்கே தெரியுது, நீ என்ன லவ் பண்ண, நான் உன்னை லவ் பண்ண. ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, எல்லாத்தையும் இந்த டைரியிலேயே போட்டி வச்சுட்ட. அதனால தாண்டா உன் மேல எனக்கு கோவமே வந்துச்சு. நீ ஈஸியா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னியடா. அந்த டைம்ல என்னால அந்த வார்த்தையை தாங்கவே முடியல தெரியுமா. ஆனா இப்போ உன் லைஃப் ஸ்பாயில் பண்றேன்டா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா கோவமும் அவ்வளோ இருக்குடா. அந்த விஷயம் சொன்னதுல இருந்தே உன் மேல அவ்வளோ கோவம் தெரியுமா எனக்கு. இப்ப கூட நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓ, ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. ஆமா ருத்ரன், இப்பவும் ஃப்ரெண்டு மட்டும்தான். எப்பவும் நான் உனக்கு ஒரு வைஃபா ஆக மாட்டேன்டா. அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. எப்படி ருத்ரன், நீ காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க நினைச்சியா ருத்ரன்? என்கிட்ட வந்து காதல் சொல்லணும்னு கூட உனக்கு தோணல. சரி, அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ சொல்லிருக்கல, அப்பவும் அந்த வார்த்தை சொல்லிட்டல ருத்ரன். அப்ப நீ என்ன உண்மையா காதலிக்கலையா ருத்ரன்? இதெல்லாம் வெறும் வேஷமா ருத்ரன்? இப்போ சொல்றேன், நான் உண்மையா காதலிச்சேன். இப்போ சொல்ற, உனக்கா எப்ப என் கூட வாழணும்னு தோணுதோ அப்ப வாழ்ந்தா போதும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது ருத்ரன். என்ன ஈஸியா நீ நினைச்சிட்டல. எப்படி நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னல அன்னைக்கு. நான் உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் நீ எனக்கு காதலிக்கலங்கிற அர்த்தத்துக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ எனக்கு காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட வந்து நான் என் காதல சொன்னேன். ஆனாலும் உனக்கு புரியல ருத்ரன். அப்ப கூட என் மனசை கஷ்டப்படுத்தணும்னு தான் நினைச்சல ருத்ரன். இப்ப எதுக்குமா இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க? தெரியல ருத்ரன், என்னமோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது ருத்ரன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் கூட சந்தோஷமா வாழவும் முடியாம உன்னை வெறுக்கவும் முடியாம இருக்க ருத்ரன். ஏன்னு எனக்கு தெரியல ருத்ரன். அதுக்கு பேர் தான் காதல்மா. காதல தூக்கி குப்பையில போட்டுரு. உன் காதலி நீ என்கிட்ட சொல்லலடா, அப்புறம் என்ன புண்ணாக்குடா காதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ. தயவு செஞ்சு எனக்கு உன் மேல அவ்வளவு காதல் இருக்கு அப்படின்னா நீ சொல்லிடாத. எல்லா வாய் மட்டும்தான் காதல் இருக்கு நீ சொல்லுவ. உன் காதல என்கிட்ட கூட சொல்லல. இவ்வளவுதான் ருத்ரன். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேரும் காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி உன்கிட்ட வந்து கூட அந்த மேம் உங்களை ரொம்ப காதலிக்கிறாங்களான்னு அப்படி எத்தனை டைம் சொல்லிருப்பாங்க உன்கிட்ட. அப்ப கூட உனக்கு சுத்தமா புரியல ருத்ரன். நான் உனக்கு காதலிச்சிருப்பேன்ட்டு நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது ருத்ரன். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிருக்கலாம் ருத்ரன். இப்ப என்ன உனக்கு சந்தோஷம் இல்லாம கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்ற அதானே? எப்பா சாமி, ஒரு டைம் கல்யாணம் நடந்ததே போதும், நீ ரொம்ப யோசிக்காத. இப்போ இதெல்லாம் பேசுறேன்னா ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான். இப்போ நீயும் நானும் ஃப்ரெண்டு தான், ஓகேவா? அத மீறி வேற எதுவும் இல்லையாமா? நீயும் நானும் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், அவ்வளவுதான். ஓஹோ, இப்படிதான் ஃப்ரெண்ட் கை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான்டா. தாலி கட்டிட்டேன்னா நீ எனக்கு புருஷனா ஆயிட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. நீ எனக்கு எப்பவும் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அதை மீறி எக்ஸ் காதலனா கூட நான் உன்னை வச்சிருக்க மாட்டேன். ஹலோ, நான் மட்டும் உங்களை பொண்டாட்டியே ஏத்துக்கிட்ட மாதிரி சொல்றீங்க? அப்போ சார் என்ன பொண்டாட்டியே ஏத்துக்கல. ஓ, சருக்கு அவ்வளோ திமிரா? ஆமாமா, உங்களுக்கு அந்த காயு தான் செட் ஆகுவா, நானும் உங்களுக்கு செட் ஆகுவேனா? நீ சொல்ற மாதிரி ஒரு வகையில காயத்ரி தான் எனக்கு கரெக்டா இருந்திருப்பா போல. நீ தான் குறுக்கால வந்து என் மனசை மாத்திட்டியோன்னு தோணுது. ஓ, சார் மனசு நான் மாத்திட்டல. அப்போ காயு கூட வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா வாழ்ந்துருவீங்க. இருக்கலாம், உன்னை கழட்டி விட்டு அங்க வாழவும் செய்யலாம். சார் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அங்க சந்தோஷமா வாழலான்னு இருக்கீங்க. நீ ஓகே சொல்லிட்டா ஓகே தான். நான் அப்போ ஓகே சொல்லணும், அதானே? ஆமா, நீ ஓகே சொல்லிட்டேன்னா வாழ்ந்துருவேன். சீ வாய மூடு, நீ அவ்வளோ ஒருத்தலா இல்லடா. இதெல்லாம் நியாயமா இல்ல, நீ தானே சொன்ன. சீ வாய மூடிடு தயவு செஞ்சு. நான் கடைசி வரைக்கும் ஓகே சொல்ல மாட்டேன்டா. எப்படி என்ன விட்டுட்டு அவ கூட வாழ்ற நானும் பாக்குறேன். உன்னை விட்டாதானே நீ வாழுவ. இந்த ஜென்மத்துல நீ என் கூட மட்டும்தான் வாழணும், ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான்டா. உன்னை அந்த இடத்துலயே உன்னை புதைச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இது என்னமா ஓவரா இருக்கு? நீ தான் பேசுற, நீ தான் சொல்ற, அப்புறம் நீயே வாழ விட மாட்டியா? நான் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லணும்டா. அதை விட்டு நான் சொன்னா செஞ்சிருவியா? செஞ்சுதான் பாரு, அப்புறம் நீ இருக்க மாட்ட ருத்ரன். இத
இத சும்மா நான் விளையாட்டுக்கு பேசுறேன்னா நினைக்காத, சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. அப்புறம் இது ஃப்ரெண்டுக்காக மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீயும் நானும் ஃப்ரெண்ட் மட்டும் தான், ஓகேவா? ஓகேமா ஓகே தான். ஆனா ஃப்ரெண்டா இவங்க கூட ஹஸ்பண்டா வச்சுப்பாங்களாம். சொன்னது மட்டும் செய்டா, வேற எதுவும் பேசாத நீ. ஓகேமா, நீ சொல்றது அப்படியே கேக்குறேன். ஏன்னா நான் உனக்கு புருஷன், எனக்கு பொண்டாட்டியில. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். நீ அத சொன்னாலும் சொல்லனாலும் நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன் தான். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான்டா. சரிம்மா, ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போது, விடு. நான் சிரிக்க நீ முறைச்சி என பார்க்கும்போது பெண்ணேய மனசுக்குள் எப்படி இருக்கும்? புயலோஞ்சு மழை பெஞ்சு வெயில் அடிக்கும் போது வீசிடுமே காத்து அடி அது போல் இருக்கும். தோணவில்லை தோணவில்லை என பத்தி எனக்கேதான் தோணவில்லை. காணவில்லை காணவில்லை என் மனசு என்கிட்ட. எங்கம்மா கோவில் போயிட்டு வந்தியா? ஆமா, நான் உனக்காக தான் போயிட்டு வந்தேன் தெரியுமா? எனக்காகியா? எதுக்கு? அதுவானா அந்த பொண்ணு உனக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். கிடைச்சிருமா? உன் கண்ணு கொஞ்சம் திறந்தா கிடைச்சிரும்னா. கிண்டல் அடிச்சிட்டு இருக்க என்ன பார்த்து நீ? நான் கிண்டல் அடிப்பேனா நான் என்னன்னு? அப்படியெல்லாம் இல்லனா. பாரு, கூடி சீக்கிரத்துல அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சிரும். நான் சொல்றேன், கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டுலாம் வந்திருக்கேன் தெரியுமா? என்னன்னு? என்ன கொஞ்சம் லூசு, பக்கத்துலயே இருந்தாலும் எதுவுமே தெரியாது. நீதான் கண்ணு திறக்கணும்ப்பா சாமின்னு சொல்லிட்டு வந்தேனா. நீ என்ன பெருமையா சொல்றியா இல்ல திட்டுறியாமா? நான் பெருமையா சொல்றேனா? கண்ணு முன்னாடி இருந்தாலும் தெரியாம இருக்கலாம், அது பெருசு தானேனா? நீ யாரு சொல்லிட்டு இருக்க? எனக்கு எப்படினா தெரியும்? அது யாரு என்னன்னா தெரியாதுனா. நீதான் கண்ணை திறந்து பார்க்கணும், நீதான் தேடி அண்ணி யாருன்னு காட்டணும். அது இல்லாம உங்க பக்கத்துலயே கூட இருக்கலாம்னா. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேனா, அதுக்கப்புறம் உங்க பாடுனா. இவ்வளவுதானே என்னால சொல்ல முடியும். இது சொன்னதே பெரிய விஷயம்னா. என் அண்ணன் தான் கொஞ்சமாச்சும் கண்ணை திறந்து பார்க்கணும். என்ன ஒரு பைத்தியம்! சைக்கிள் கேப்ல அண்ணன பைத்தியம்னு சொல்ற பாரு. ஐயோ, நான் சொல்லுவேன் நானா? வாய் தவறி தெரியாம வந்திருக்கலாம்னா. யாருக்கு? உனக்கா? இவ்ளோ நேரம் என்னமோ உன் புருஷன் கூட ஃபீலிங்க பேசிட்டு இருந்த. அது புருஷனா? நீ அண்ணன் கிட்ட பேசும்போது சந்தோஷமா பேசணும். இது நல்லா இருக்கேடி, அவன் பாவுண்டி. யார் அவனா? நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்க பல்ல காட்டிட்டு இருந்தான், அவன் பாவுமா? என்னதான் இருந்தாலும் உனக்கு வாச்சவன் பாவும் தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ருத்ரன் கூட நான் மாட்டிட்டு இருக்கேன், நான் தான் பாவும். நீ எப்படி பார்த்தா? இல்ல இல்லம்மா, அவன் தான் பாவும். நீ பையன் தானே, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அது மட்டும் இல்ல, ஏன் அதுவா, ஏதோ ஒரு விஷயத்துல அவன் காதுல சொல்லாம இருந்திருப்பான். ஆனா நீ அதையே புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க பத்தியா அவன்கிட்ட. ஆனா அப்படி சப்போஸ் நம்ம காதலிச்சானா அதுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும். அது மட்டும் இல்லனா, அந்த தைரியம் இல்லனா கடைசியில அவங்கள விட்டு கூட போயிடலாம். அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது அவங்கதான். அதை விட்டா பாத்துக்கலாம். அதான் உன்னை கை பிடிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? விட்டுருந்தா என்னென்ன பண்ணிருப்ப? ஓகே, அந்த மாப்பிள்ளை நல்லவரா இருந்தாரு, அதனால ஓகே. சப்போஸ் அந்த மாப்பிள்ளை நல்லவர் இல்லனா என்ன பண்றது? விசாரிச்சுட்டு தான் நாங்க மாப்பிளைய பாத்துருப்போம். சரினா இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் உனக்கு அவனை பார்த்தா பாவமா தெரியலையா? சுத்தமா தெரியலன்னா போதுமா? அவன் ஒரு ஆளு, அவன் பண்றதுக்கெல்லாம் நம்ம அடிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? முடியவே முடியாது. நீ எனக்கு தானே அண்ணன். இருந்தாலும் இருந்தாலும்லாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன், நான் விடுனா. கொஞ்சமாச்சும் அவனை ஏறெடுத்து பாக்குறது மன்னிக்கிற மாதிரி இல்ல அவனை. மன்னிப்பேன், பட் இப்ப இல்ல. அப்ப நீ அவனை வேணும்னே தெரியிட்டு இருக்கியா? பரவாயில்ல, நான் இந்த காதலி சப்போஸ் அவன் சொல்லாம போனனால தானே இப்படி கோவமா இருக்கேன். அதே சொல்லியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்போல. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், விடு. இப்ப என்னன்னா அவசரம்? இப்படி அவனை அலைய வைக்கிறிய, பாவம் இல்ல? ஹலோ அண்ணனா இருந்துட்டு நீயும் அப்படிதான் பண்ற, ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பொண்ணையும் உன்னால கண்டுபிடிக்க முடியல, போய் முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிப்போ, அப்புறம் நீ என்கிட்ட வந்துக்குவியா? தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னேன். ருத்ரன் என்னோட ஃப்ரெண்டா இருந்தா நான் இப்படி எல்லாம் பேசியிருப்பேல, அதுக்காக தான் சொன்னேன். அவன் நல்லா இருக்கணும்ல. ஆவோ அவன் பாவம்லாம் இல்ல, அண்ணன் என் பேச்ச கேட்டா போதும். சரி, இந்த அண்ணன் உன் பேச்சு கேட்காம எங்க போயிட போறேன்? அப்ப அவன் பேச்சு? ஹலோ, நீ மட்டும் அவனை விட்டு தர மாட்டேன், நான் மட்டும் விட்டு தரணுமா? அது ஒண்ணும் இல்லனா, என் புருஷனை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அதே மாதிரிதாம்மா உன்னையும் நான் எங்கேயும் விட்டு கொடுத்துட மாட்டேன். அது எனக்கு தெரியும். என் அண்ணன் யார்ட்டையும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். செல்ல அண்ணன் நானி. எனக்கு இந்த மாதிரி அண்ணன் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் இந்த மாதிரி தங்கச்சி கிடைச்சிருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன் கண்ணுல லேசா கண்ணீரா, என் கண்ணு தூவும் கடல் நீரா, குறையாத பாசம் ஒரு ஆறா, எனந்தோறும் ஏறும் பல நூறா, திட்டி திட்டினா கொஞ்சம் நடிச்சிருப்பேன், தென்றல் அடிச்சா. குரு, எதுக்கு இந்நேரத்துக்கு வெளியில கூட்டிட்டு வந்திருக்க? உள்ளேயே இருக்க போர் அடிச்சுட்டு, அது இல்லாம தனியா வரணும்ல, அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். ஓ, கம்பெனிக்கு நான் எனக்கே தூக்கம் வருது, ஏன்டா நிமிஷம் பண்ற? அதுவா, நான் மட்டும் இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். உங்க போற பிள்ளைய இழுத்து கூட்டிட்டு வந்துட்டு நீ வாய் பேசுறியாடா? எனக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு தெரியுமா? தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டடா. எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். வீட்ல கேட்டிருந்தாலே அழகா போட்டு கொடுத்திருப்பேன். நம்ம ரூம்ல போய் உட்காந்து அழகா குடிச்சிருக்கலாமா? மேகலா கருத்துட்டு மழை பெய்யற மாதிரி இருக்குடா. போறப்போ மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ?
மேடமுக்கு தான் நனைஞ்சா ரொம்ப பிடிக்குமே, பைக்ல அப்படியே நனைஞ்சிட்டே போக வேண்டியதான். பிடிக்கும் தான், ஆனா காய்ச்சல் வந்துருமே. அந்த வார்த்தையை நீ சொல்றீங்க போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. ஏன் வராது? எல்லாமே வரும்டா உனக்கு. என் மேல மேடம் கோச்சிட்டு மலையில நின்னவங்க தானே, அப்புறம் என்னவா? அது ஏதோ உன் மேல கோவமா இருந்துச்சு, அதனால அப்படியே நின்னுட்டேன். ஆமாண்டா, அது நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? நீ பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட நான் ஞாபகம் வச்சிருப்பேன். எதுக்குடா அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? அதெல்லாம் தானே மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமால, கரெக்டா. அந்த மெமரிஸ் வச்சு நீ என்னடா பண்ண போற? நமக்குன்னு ஒரு குழந்தை ஒரு பத்தியா அப்ப சொல்லுவேன். ஹலோ ஹலோ, நான் இன்னும் உன் கூட வாழவே ஆரம்பிக்கல, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்குள்ள சார் குழந்தைக்கு போயிட்டாங்க. இன்னமும் உன் மேல அந்த கோவம் அப்படியே தான்டா இருக்கு. இன்னமும் கோபம் இருக்கு. இன்னமும் எப்பவும் அந்த கோவம் இருக்கு. எப்போ நீ அந்த தப்ப உணர்றியோ அப்ப மட்டும்தான் உன் மேல எனக்கு அந்த கோவம் போகும். அப்படி என்னதாண்டி தப்பு பண்ண, அதையாவது சொல்லலாம்ல. முடியாதுடா. நான் இதுக்குடா சொல்லணும். உனக்கா ஞாபகம் வந்துச்சுன்னா நீ ஏன் நினைப்ப? நான் எப்ப பண்ணனே எனக்கு ஞாபகம் இல்ல. எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ணும்போது நல்லா இருந்துச்சா சார்? சீக்கிரம் ஞாபகம் வரும், அப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்போ உனக்கு உட்காந்து பாடலாம் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நீ திருந்திட்டேன்னு நான் நினைக்கிறேன். உன்னோட கோபம் குறையுதோன்னு நினைக்கிறேன்டா, முக்கியமா நான் இருக்கும் போது. என்னடி தனியால பேச ஆரம்பிச்சிட்டா? தனியா பேச விட்டுட்டேடா, அதனாலதான் தனியா பேசிட்டு இருக்கேன். அட, இந்த புருஷன் உட்காந்துட்டு இருக்கும்போது தனியா பேசலாமா? நீ உட்கார்ந்துட்டு இருக்கனாலதான்டா தனியாவே நான் பேசுறேன். இப்படி ஏமா என்ன அசிங்கப்படுத்துற? வாங்கிக்க, ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா தூங்கிட்டு இருந்த குழந்தைய எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டடா. குழந்தையதையும் தூக்கிட்டு வரலையே, கூட்டிட்டு வரலையே. நான் தான் குழந்தை. போதுமா? எனக்கு ஒண்ணு புரியல. எல்லா புருஷங்களுக்கும் உங்க வைஃப் குழந்தை மாதிரின்னு சில டைம் சொல்லுவாங்க. அப்ப நான் உனக்கு குழந்தை இல்லையா? நீ எனக்கு குழந்தை இல்லம்மா, என்னோட பொண்டாட்டி. குழந்தை வேற பொண்டாட்டி வேற. எனக்கு புரியலடா. எப்படி இருந்தாலும் உன் செல்லமான வைஃப் தானே. அது என்னமோ உண்மைதான். எனக்கு எல்லா பாசத்தையும் கொடுத்தது நீதான். அம்மா அப்பா எல்லா பாசத்தையும் கொடுத்தது நீதான். நானா? எனக்கு பாசமே தர தெரியாது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும். அப்படி சொல்றவங்க தான் பாசத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. எனக்கு நீ அவ்வளவு பாசத்தை கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னா மிரட்டி கேட்பேன், நீ இதை பண்ணுவியாடா, இதை பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்பேன். என்ன நீ நல்லவன் ஆகணும்னு பாவ, என்னோட கெட்ட அந்த இதெல்லாம் தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி நீ நினைப்ப. அதே மாதிரிதான் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் வைஃப் நீ தான் துடிப்ப. இப்ப நீ சொல்லு, இப்ப நீ எனக்கு யாரு? உன்னோட செல்லமான பொண்டாட்டி, எல்லா பாசத்தையும் கொடுக்கற பொண்டாட்டி. போதுமா? இது போதுமா? ஓகே தான்டா. ஆனா தூங்கிட்டு இருக்க என்ன எழுப்பிட்டு வராம இருந்திருக்கலாம். ஓகே தான், அதோட முடிச்சிடணுமா? எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நான் இங்க வந்து உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த டீ ஷாப்போட ஓனர் எங்க காணவே காணோம். நானும் வருவாரு, 2 டீ போட்டு கொடுப்பாரு, அழகா இந்த குளிர்ல குடிச்சிட்டு உட்காரலான்னு பார்த்தா அவர் இப்போதைக்கு வர மாதிரி எனக்கு தெரியலடா. 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. டீ குடிக்க பசங்களை தான் கூட்டிட்டு போவாங்க, இல்லனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கலாம். நீ ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? எனக்குன்னு இருக்குது நீ ஒருத்தி தான். அப்ப அருணனா இவங்கலாம்? அவங்களாம் இருக்காங்க, இப்ப வர முடியாதுல. என் கூடயே என் பக்கத்துலயே எப்ப கூப்பிட்டாலும் வர ஒருத்தி நீ தானே, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். ஓ, அப்ப சாருக்கு நான் தான் இளிச்சவாயி. நீ இளிச்சவாயா போகுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் செல்ல பொண்டாட்டிக்கு டீனா ரொம்ப பிடிக்குமா, அது அவளையும் கூப்பிட்டு வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு போலான்னு. அது மட்டும் இல்லாம நைட்ல பைக்ல போனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன். அப்படி நான் சொல்லவே இல்லையடா. சொன்னாலும் சொல்லனாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது புருஷனோட கடமை. நல்ல கடமையை ஃபாலோ பண்றீங்க சார். டீ கடைக்காரர் தான் வர மாட்டேங்கிறாரு. பேசாம இந்த டீ நானே போட்டு தட்டா? வீட்டுலதான் உன் டீயே குடிக்கிறேன், இங்கேயும் உன் டீ தான் குடுக்கணுமா? ஒரு நாள் சந்தோஷமா இருக்க விட மாட்டியா? இப்ப நான் போட்டு கொடுக்கிற டீ உனக்கு வீட்ல நல்லா இருக்கிறது இல்ல. ஐயோ, என் தங்கமான பொண்டாடி, அவ கையில போடுற டீ எனக்கு அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். ஓ, அப்படியா? நாளையில இருந்து சுகர் போடாம குடுக்கறனால ஸ்வீட்டா இருக்கும். நீ வாய் வச்சுட்டு குடிச்சிட்டு கொடுத்தா எனக்கு ஸ்வீட்டா தான் இருக்கும். ஏன் இருக்காதுடா, இருக்கும்டா உனக்கு. ஆனாலும் இதெல்லாம் ஓவரா. இந்த குளிர்ல 12 மணிக்கு என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்க பாத்தியா? ஹலோ, அன்னைக்கு நீ சொன்ன உடனே பிரியாணி 12 மணிக்குள்ள வாங்கிட்டு போகணும்ல. அது ரொம்ப பிடிக்கும், அதனால செஞ்சேன். அதே மாதிரிதான் என் பொண்டாட்டி கூட டீ ஷாப்ல உட்காந்து டீ குடிக்கணும், அதுவும் 12 மணிக்கு உட்காந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான். போதுமா? இவன் ஆசைப்படுறத நான் செய்யணுமா? ஓ, நீ ஆசைப்படுறது செய்யறதுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. ஆமா, என் ஆசையே நீ தானே. நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது என்னோட ஆசை. அப்புறம் சார்? அப்புறம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஆசைப்படுறது நீ ஆசைப்படாதது எல்லாமே என்கிட்ட கேட்டும் கேட்காம எல்லாமே உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுவேன். நீ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லாம உன் மனசுக்குள்ள வச்சிருந்தா கூட அத நான் இது பண்ணி நான் செஞ்சிருவேன். எப்படி என் மனசுக்குள்ள இருக்கிறத நீ செய்வ? வாயை திறந்து சொன்னாதானே இது பண்ணுவ. ஏன்னா மேடம், உங்க மனசு எனக்கு படிக்க தெரியும். ஓ, இப்போ என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐ லவ் யூ டூ நினைச்சிட்டு இருக்க. என்னது ஐ லவ் யூ டூ நினைச்சிட்டு இருக்கேனா? நீ உன் புருஷனுக்கு செல்லமா ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க. என் புருஷனுக்கு ஐ லவ் யூவா? இதை ஏதோ சொல்லிட்டியே. அப்படியா, உன் ஆசைக்கு நீயே சொல்லிட்ட. டேடி, நான் அப்படி நினைச்சேன். நீ சொன்ன அது நான் ஆப்போசிட்ல சொன்ன, அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன்? என் செல்ல புருஷனுக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு. அச்சோ, அத சொல்றேன்னு என் பொண்டாட்டி எத்தனை டைம் ஐ லவ் யூ சொல்லிட்டா. டேய், நான் சொல்லலடா, நீ சொல்ல வச்ச. நீ அதான் ஐ லவ் யூ சொன்ன. நான் உனக்கு ஐ லவ் யூலாம் சொல்லல. ஓ, அப்புறம் மேடம் என்ன சொன்னீங்க? நானா எதுவுமே சொல்லல. போடா. என் வாயே கடன் வாங்கிட்டு பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? போ. சொன்னது நீ பழி என் மேலையா? நீ தானே என் செல்ல புருஷனுக்கு ஐ லவ் யூன்னு சொன்ன. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ பேச ஆரம்பிச்சிட்டடா. எப்படி சொல்லுவ? அப்ப நான் பேச ஆரம்பிச்சதால நீ சொல்லலன்னு சொல்ற. ஆமாண்டா, நான்
என் செல்ல புருஷனுக்கு ஐ லவ் யூ. போதும் ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஒரு மழை காலத்தில் இன்று குடை தேடினேன், இன்று உனை தேடி தவிக்கின்றேன், ஏன் சொல்லடி. ஒரு வெயில் காலத்தில் முன்பு நிழல் தேடினேன், இன்று உனை தேடி தவிக்கின்றேன், ஏன் சொல்லடி. பெண்ணே எந்த வானிலை உன்னால் மாறி போன